ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனம். அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள். இந்த எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உரைத்த வார்த்தைகளை பார்க்கும்போது இந்த புத்தகத்தின் ஆரம்ப பகுதியிலே ரிப்பீட்டடா மீண்டும் மீண்டும் வருகிற ஒரு வார்த்தை உண்டு. அதுதான் திரும்பி வா, திரும்பி வா. நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தா என்னிடத்தில் திரும்ப. ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், சான்ஸ் கொடுக்கிறார். பாவத்தின் ஆழத்திலே கர்த்தருடைய ஜனமாய் இருந்தும் மீண்டும் பாவத்தை நோக்கி தேவனுக்கு விரோதமா இப்படிப்பட்ட துணிகரமான செயலை செய்த ஜனம், தேவ கோபத்துக்கு உள்ளான ஜனம், கோபத்தினால் அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில இருந்தும் கர்த்தர் வைத்த நேசத்தினாலே கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு அது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்கிரமத்தின் நிமித்தம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நாம், மீறுதல்கள் நிமித்தம் தள்ளப்பட கைவிடப்பட வேண்டியவர்கள் நாம், அழிக்கப்பட வேண்டியவர்கள் நாம். ஆனால் நம்மேல் அவர் வைத்த அன்பு, அவர் வைத்த நேசம் நம்மை அவரிடத்தில் திரும்பி வா என்று அழைக்க வைக்கிறது. கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே எவன் ஒருவன் தன் பிள்ளைகளை உணர்ந்தவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புகிறானோ அவனை மீண்டும் சேர்த்து கொண்டு மீண்டும் அவனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப, மீண்டும் அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஏன் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார்? அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். நாம் பல நேரத்தில் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை மறக்கிறோம். ஆனால் அவர் மறக்கவில்லை. அவர் நம்முடைய தகப்பன். பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள் என்றால் உள்ளம் உண்மையாய் உணர்ந்து தன் பிள்ளைகளை நினைத்து வருந்தி உணர்ந்து கண்ணீரோடு தேவ சமூகத்தில் யார் வருகிறார்களோ, உண்மையான உணர்வுள்ள இருதயத்தோடு நீங்கள் தேவனிடத்தில் திரும்பினார் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை நடத்துவேன். நம் வாழ்க்கையில வந்த அத்தனை இடறுதலுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நாம நடந்தது. தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் இடறுவது இல்லை. அவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம நடக்கிறோம். நம் கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே. அதனால வந்த இடரல்கள் எத்தனை, அதனால் வந்த சறுக்கல்கள் எத்தனை, அதனால் வந்த வீழ்ச்சிகள், நஷ்டங்கள், வேதனைகள் எத்தனை. ஆனால் தேவனால் ஒருவன் நடத்தப்படுவானா அவன் கால் இடராது, அவன் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே அவருடைய கிருபை தாங்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் நிலையை பாருங்கள். ஆமே, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? கர்த்தரோடு இருக்கிறோமா? நம்முடைய இருதயம் கர்த்தரை நோக்கி இருக்கிறதா அல்லது கர்த்தரை விட்டு திரும்பி இருக்கிறதா? சிந்தித்து உணர்வடைந்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை இடராதபடி ஒரு தகப்பன் பிள்ளையை நடத்துவது போல நடத்த சித்தமுள்ளவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரால் நீங்கள் நடத்தப்படுவீர்களே, உங்கள் கால்கள் இடராது கர்த்தர் அதற்கு விடவே மாட்டார். கர்த்தர் நல்லவர். கர்த்தரிடத்தில் திரும்பவோ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து
நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, அப்பா, பல நேரத்தில் நாங்கள் உம்மை விட்டு அந்த இளைய குமாரனை போல தூரம் போய் காணப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவரே, அப்பா, உம்மிடத்தில் திரும்பும்படியான கிருபை எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காய் நன்றி. இதோ வருகிறோம். நீர் எங்களை நடத்தும். நீர் எங்களை நடத்தினால் எங்கள் வாழ்க்கையில ஒரு குறை இருக்காது. நீர் எங்களை நடத்தினால் எங்கள் கால்கள் இடராது. அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.